அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கு ஒரு ட்ராவல் விலாக் பண்ணுறோம். இந்த விலாக் பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி டீசலில் இருந்தது, இப்போ வந்து எலக்ட்ரிக்கல் ஃபுல்லி எலக்ட்ரிஃபைடு ஆகிடுச்சு. பொள்ளாச்சியிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் இருக்கிற பகுதி வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் பணி வந்து நடைபெற்றுட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து முழுமையாகவே வந்து மின்மயமாகிடுச்சு. நம்ம பேக்கை ஸ்கேன் பண்ணிவிட்டு இங்கேருந்து போகலாம். மதியான நேரம் அப்படிங்கலாம் அதிகமாக கூட்டம் இல்லை. இப்போது நம்ம கூட்டு போகிற லோக்கோமோட்டிவ் இது தான். நம்மளுடைய வண்டி பார்த்திங்க அப்படின்னா, கோயம்புத்தூர், போத்தனூர், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, இந்த வழியாக பழனி, திண்டுக்கல், இந்த வழியாக மதுரைக்கு போகிறது. இந்த வண்டி பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் மதியானம் 2 மணி 30 நிமிடங்களுக்கு புறப்பட்டு மதுரைக்கு வந்து 7 மணி 35 மணிக்கு போய் சேர்ந்துருது. ஸோ முழுமையாக 5 மணி நேர பயணம், 225 கிலோமீட்டர் தூரம் இந்த பகுதி. ஆக்சுவலாக இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா, காலையில் டைம் மதுரையிலேருந்து இந்த வண்டி காலையில் 7 மணிக்கு புறப்பட்டு 12:10 இங்கே கோயம்புத்தூருக்கு வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் இங்கேருந்து திருப்பியும் அதே பகுதியில் போயிடுது. இது பேசஞ்சராக இருந்திருந்தால் மக்களுக்கு நிறைய பயன்பாடாக இருந்திருக்கலாம். பட் 200 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டதுனால இது எக்ஸ்பிரஸாக தான் இருக்குது. இந்த இடைப்பட்ட தூரத்தில் பார்த்திங்க அப்படின்னா, நாம் ஏற்கனவே வந்து திண்டுக்கல், பழனி, பாலக்காடு இந்த எலக்ட்ரிஃபிகேஷனை கவர் பண்ணிகிட்டு இருந்தப்போமே வந்து இந்த பகுதியில் அந்த அளவுக்கான ரயில்கள் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதிதாக 2 ரயில்கள் விட்டுருக்குறாங்க. அதாவது அதிகாலையில் வந்து செம்மொழி எக்ஸ்பிரஸோடைய ரேக்கை வந்து ஷேர் பண்ணி பொள்ளாச்சி அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி அந்த ரேக்கை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ காலையில் ஒரு டைமும் சாயங்காலம் ஒரு டைமும் வந்து அதிகமாகவே வந்து இந்த இடைப்பட்டதில் ரெகுலர் சர்வீஸாக ட்ரெயின் வந்து இருக்குது. ஸோ இது வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் ஆன பிறகு வந்த ட்ரெயின்கள். அது இல்லாமல் நார்மலான ஓடிக்கிட்டு இருக்க ட்ரெயின்கள் ஓடிக்கொண்டு இருக்குது. இப்போ நம்மளுடைய இந்த பயணத்தில் பார்த்திங்க அப்படின்னா, மேக்ஸிமம் பர்மிஷனபிள் ஸ்பீடு வந்து முன்னாடி வந்து கோயம்புத்தூர், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி இதுக்கிடையே வந்து 70 கிலோமீட்டர் தான் அதிகபட்சம் கொடுத்துருந்தாங்க. இப்போ இடையில வந்து ட்ராக் மெயின்டெனன்ஸ் அதெல்லாமே பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் பர்ஃபெக்ட் ஆன பிறகு இப்போ வந்து 90 கிலோமீட்டர் வேகத்தை கொடுத்துருக்குறாங்க. அதேமாதிரி பொள்ளாச்சியிலேருந்து திண்டுக்கல் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 100 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகபட்சம் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய முழுமையான பயணம் இது தான். ஸோ பார்க்கலாம் நம்ம இந்த பயணத்தில் எந்த அளவுக்கு வேகமாக இந்த வண்டி போகுது அப்படின்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பகுதி வந்து ஒரு நல்ல இயற்கையான பிளேஸாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய டைமிங் பார்த்திங்கன்னா மதியான டைம் அப்படிங்கிறதுனால அவ்வளோவா வந்து கிளாரிட்டி இருக்காது. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இடையிலேயே கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த ஸ்பீடை வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவை நீங்கள் 2x ஸ்பீடில் பார்த்தாலும் உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம். போத்தனூர் ஜங்ஷன்லேருந்து இப்போ நம்மளுடைய வண்டி புறப்பட்டுருச்சு.
காயின் உள்ளது பவுல் உள்ளது